மேஷராசி அன்பர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. நான் டாக்டர் தீபா லாலன். பொதுவாகவே மேஷம் சந்திக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா தொழில் கர்மா அப்படின்றது மேஷத்துக்கு உண்டுங்க. எப்போ பார் பார்த்திங்கன்னா எந்த வேலை எடுத்தாலும் தடை தாமதம் பிரச்சனை. இது முக்கியமாக இப்போ காலகட்டத்தில் நிறைய இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் 7 நாட்டு சனியாக இருக்கார். 7 நாட்டு சனி வந்ததுலேருந்து இதை கான்ஸ்டண்ட்டாக பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, ரொம்ப நல்லதுங்க. அதுக்கும் மேலே குருனோட உச்ச பார்வையில் அவர் இருக்கார். அப்போ உங்களுக்கு என்ன நடக்க போகுது? பொதுவாக சனி இப்போ 7 நாட்டு சனி 12ஆம் பாவத்தில் இருக்கார், விரைய சரியாக இருக்கார். உங்களுக்கு சனி பகவான் 10 மற்றும் 11க்கு அதிபன், தொழில் ஸ்தானாதிபதி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் அந்த தொழில் ஸ்தானம் குறித்து மேஷத்துக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். பார்த்தீங்களா, நான் நல்லா படிச்சுட்டு இருக்கேம்மா, எனக்கு நல்ல வேலையே கிடைக்கலம்மா, அந்த வேலைக்காக திண்டாடிட்டு இருக்கேன், எனக்கு இவ்வளோ பெரிய இடத்துல வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன வயசுலேருந்து கனவு, வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை. நான் ஒரு நல்ல இடத்துல தாம்மா வேலை செய்கிறேன், வேலை செய்கிற இடத்துல தீரா பிரச்சனைகள், ஆன் அண்ட் ஆஃப் கிணறு வெட்ட பூதம் கிளம்புற மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது. இதுலேருந்துலாம் வெளியே வரணும் அப்படின்னு ஆசை, புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைமா. இந்த மாதிரி பலவிதமான எண்ணங்கள், ஆசைகள், வாஞ்சைகள் அப்படின்னு சொல்லலாம் மேஷராசி என்பவர்களுக்கு தொழில் குறித்து. அதில் சில ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். ஒவ்வொருத்தவங்க தொழில் குறித்து ஒரு 10 ஆசை வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் 2-3 ஆசையாவது நிறைவேறும். காரணம் என்ன அப்படின்னா சனி வக்ரகதி அடைஞ்சாலும் குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே இருக்குமா. ஆக பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டம் 138 நாட்கள். ஆக முதல் 100 நாள் உங்களோட ஒரு தீவிரமான முயற்சி அப்படின்றத வச்சுக்கணும். சரிம்மா, முதல் 3 நாள் நீங்கள் சொல்லிட்டீங்கம்மா, அடுத்து 40 நாள்மா, ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும். அப்போ அந்த கடைசி 40 நாள் என்னம்மா அப்படின்னா, கடைசி 40 நாள் தொழிலில் நான் நினச்ச மாதிரி அந்த இடத்துல உட்கார்ந்துட்டேங்க. ஆனால் இந்த இடத்தினோட ஒரு வலிமை எப்படி இருக்குது அப்படின்னா, இதை நான் சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். புதுசாக ஒரு பெரிய கன்சர்னில் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். 100 நாளில் சனி பகவான் அந்த வேலையை வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனால் இங்கே இருக்க சூழ்நிலை, இங்கே இருக்க பொறுப்பு எனக்கு ஓவர் ப்ரெஷர்ஸை ஏற்படுத்துதுமா அப்படின்ற மாதிரி திணறுவீங்க. திணறணுன்ற அவசியம் இல்லை. புதுசாக தொழில் நடத்தணும், தொடங்கணும்னு ஆசைப்பட்டேன், தொடங்கிட்டேன். ஆனால் இது எப்படி டேக்கிள் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. வெளிநாட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், வெளிநாட்டுக்கு வந்துட்டேன், எப்படி இங்கே அடாப்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு சின்ன குழப்பங்கள் அப்படின்றது இருக்கும். எதுவும் யோசிக்காதீங்க. நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை பர்ஃபெக்டாக செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்றது ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, குருனோட பார்வை சனி மேலே இல்லாத அந்த வக்ரகதி சனி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் கடைசி 40 நாள் அதிகப்படியான யோசனையை கம்மி பண்ணுங்க. அவாய்ட் ஓவர் திங்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா சுய தொழில் வச்சு நடத்துகிறவங்களா இருந்தாலும், புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்க ரொம்ப இளம் வயசு பசங்களாக இருந்தாலும், ஆல்ரெடி ஒரு பெரிய கன்சர்னில் பெரிய போஸ்டில் இருக்கவங்க அப்படின்னாலும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு மாறினவங்களா இருந்தாலும் நான் சொன்ன வரிகள் பொருந்தும்மா.